ஆரம்பிச்சியா? அப்ப ஏதாவது சொல்ல. தப்பு தப்பா கேக்குது. ஓகே, வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? எதுக்கு வெளியே போய் நிக்கிற? நான் சொன்னது அப்போ, நீ இப்போ போய் அங்கே ஏறிட்டு இருக்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, வழக்கம் போல கழுத கெட்டா குட்டிச்சவங்கிற மாதிரி நம்ம D2D என்டர்பிரைசஸ்ல இருக்கோம். ஒருவேளை நம்ம நல்லாதான் சொன்னேன், எப்படி யோசிக்காத. நாளைக்கு நான் பீக் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உங்க கடைக்கு லைன் நிக்குங்க, அண்ணா வந்து வரான்னு கேட்பாங்க. ஆப்போசிட் கடை போட்டு ஐடியா இருக்கு, அப்புறம் பாப்போம். அவனதான் பாட்டதான் கேட்டேன், வர வீடியோ பாப்போம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன காபி கடை ஸ்டாப்ல வந்து D2D என்டர்பிரைசஸ்ல தான் இருக்கோம். என்ன பர்பஸ்க்காக இன்னைக்கு இந்த விளாகுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்ல இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன் சிரிச்ச மாமா இருக்கான்ல, எனக்கு 15 வருஷமா ஃப்ரெண்டு. என் பேரு ஜெரால்டு. மச்ச கடை பேரு என்ன? கேலக்ஸி மொபைல்ஸ் உலகம். பேர் வச்சா சொல்றேன், நீ பக்கத்துல வரா. 4 பேர் வந்து ChatGPT போட்டு பாக்குறப்ப இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ChatGPT கேட்டு பேர் வச்சிருக்கானுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேலக்சினா நீ சொல்லு. கேலக்சினா என்ன அர்த்தம்? கேலக்சினா உருண்டை. உருண்டையா? என்ன கறி உருண்டையா? கள்ள உருண்டையா? உருண்டைதான் என்ன? பூமி உருண்டை மாதிரி. பூமி உருண்டை. ஏய் நானே சொல்லுதாங்க. ஓகே, நீ ஏமாச்ச கேலக்சி உலகத்துல எனக்கும் தெரியாது. உலகத்துல எங்க இருந்து படிச்சேன் நான்? என்னடா நான் ஜூனியர் தான்டா, ஸ்கூல் தான்டா படிச்சேன். நாங்க படிச்ச ஸ்கூல் என்ன தெரியுமா? ஸ்ரீ ரங்கநாதர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பசங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்து டேக் பண்ணுங்கடா, ரங்கநாதர் பயிலுகடான்னு சொல்லிட்டு. நான் ஸ்கூல் மூடிட்டு அமைச்சேன். ஏனே தெரியல. என்ன ஆதித்யா கிராம் நாங்க போட்டிருக்கு, நான் பார்த்தேன். அதுதான் இந்த மாதிரி இருந்தா அங்க படிச்ச. நான் யூடியூபர் ஆயிட்டேன், இவரு அமேசான் டெலிவரி பாய் ஆயிட்டேன். ஐயோ சாரி. அந்த ஸ்கூல் நிலைமை நினைச்சுக்கோங்க. எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் தான். அமேசான் ஓனரு, நான் யூடியூபோட ஓனரு. இன்னும் இருக்கானுங்க, நான் அப்புறம் இன்னொரு நாள் காட்டுற அவனுங்கெல்லாம் ஒரு சைஸா இருப்பானுங்க. அப்புறம் என்ன பேசுறேன் சொல்லு. கேலக்சினா உலகம். உலகத்துல வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் அந்த உலகங்கிற அந்த பேர் உலக மொபைல் ஏன் வச்சேன்? அதான் அர்த்தம். எல்லாமே என்ன உலகத்துல எல்லாம் ஈஸியா கிடைக்குமா? அப்போ எதுக்கோ அதுவே நீ பண்ண மாட்டேன். என்ன வெறுப்பேத்து நாம நடந்து விட்டுருங்க, அது கூட ஈஸியா கிடைக்காது. உலகத்துல எல்லாம் ஈஸியா கிடைக்குதா? எதுவுமே கிடைக்காத இருப்பீங்களா? செருப்பாளிட்டு பேர் கமெண்ட் போடுங்க, கமெண்ட் போடுங்க. என்ன ஈஸியா கிடைச்சது உனக்கு? சொல்லு, உனக்கு என்ன லைஃப் ஈஸியா கிடைச்சது சொல்லு. நீ என்ன சொல்ற? எல்லாம் ஈஸியா கிடைக்குது. எனக்கு நான் வீடியோ மறந்தாச்சு. எனக்கு என்னென்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டா எல்லாம் சூசைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு நான் நினைச்ச வேலை கிடைக்கல, டைரக்டர் ஆகணும்னு நினைச்சா நடக்கல, ஐடி வேலை ஓகே, அதுக்கப்புறம் பிடிச்ச ஐடி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு போக உங்க கூட இருந்தா பாரு, 4 நாள் 5 நாளா வீடியோ எடுக்க கூப்பிட்டு இருக்கேன், வரவே இல்லை. இவனுங்களை நம்பி நான் வீடியோ எடுத்தேன். அப்ப அவன் தான் கேமராமேன். இவன் தான் வரவே இல்லை. சரிவா இவா ஆக்சுவலா கேமராமேன் பிரச்சனை. ஒரு நாள் கேட்டா இவன் டெலிவரி போயிட்டேன், இவன் பிரச்சனை பண்றான். எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது, இவனுங்களை நம்பி நான் வீடியோ எடுத்து விஜய் சுத்து மாதிரி ட்ரெண்ட் ஆகி நானே டைரக்ட் பண்ணி நானே ஹீரோவா நடிப்பேன் சொல்லிட்டு ஆரம்பத்திலே இவனோட பிளானே என்ன முடிக்கிறது தான், வேற கிடையாது. இவனுங்களை நம்பி நான் இதெல்லாம் பண்ணி நான் ஹீரோ ஆயிரலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஹீரோ வேணும்னா இவன் தான் படத்துல காமெடி தான் போடலாம் நினைச்சேன். இவன் பிளான் என்னன்னா, இவன் போட்டி நீதான் வராரு, ரஜினியா விஜயா நீ சொல்லு. அவங்க எல்லாம் அதுக்கும் ஆனா ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு முடிவு பண்ணிட்டேன். இவன் மணின்னு ஒருத்த சுத்திட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் ஹீரோ ஆகவே முடியாது. அது நடக்கும். ஹீரோ ஆனா நீதான் காமெடி. ஓகே சொல்லு. நான் ஹீரோ ஆகிறதா நடக்காது. காமெடி நான் என்ன மெத்த மேல படுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு வெயிட்ல வந்து என் மேல சாயந்தானம் ஆகுமா?
அதான் என்னென்ன எங்க பேசுவார் கடையை காணாம கடையை ப்ரொமோஷன் பண்ணாலும் உடம்பாண்டாலே போட்டிருக்கிறாரே பாரு. நல்ல ஓனர்ரா. அவன் நம்ம பேசுறதுக்கே சந்தோஷப்பட்டிருக்கான். அவன் கடையை ப்ரொமோட் பண்ணங்கிற கவலை எல்லாம் எல்லா ஓனரும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த உலகத்துல வந்து ஈஸி எங்க இருந்தாலும் வந்து ஈஸி ஆக்சஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த கான்செப்ட் நான் பேசிட்டு இருக்க யோசிச்சுட்டேன். சரிடா சொல்லணும்னா ஈஸியா கிடையாது. இரு அவன் தான் அந்த இது சொன்னா அவனை நம்ம முடிச்சிருப்போம். ஈஸியா தானே. எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. ஃப்ரீயா இப்ப மாத்தி கொடு. எனக்கு அதுதான் ஈஸி இருக்கிறது. காசு கொடுக்கறதா கஷ்டம். அதான் சொல்றான் ஈஸி ஆக்சஸ். அந்த உலகத்துல வந்து ஈஸி ஆக்சஸ் ஆயிக்கலாங்கிறக்காக அந்த பெயர் வச்சியா அப்படியே வச்சுக்கலாம். நீங்க பேசிட்டு இருக்க மதிக்க மாட்டேங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ற புதுசுல வந்துட்டு கேட்டேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ற டைம்ல கேட்டேன். அப்ப வந்து நீங்க சைடுல பேசிட்டு இருந்தீங்களா அந்த கேப்ல யோசிச்சுட்டேன். இதை சொல்லி இப்ப சமாளிச்சிடலாம். இவரோட கடை பேர் என்னன்னா உலக கடை. கரெக்டா? உலக கடை, உலக மொபைல், உலக அலைபேசி, உலக அலைபேசியா, உலக அலைபேசி அவனே ஒத்துக்கிறான். கேலக்ஸி மொபைல்ஸ். கரெக்டா? உலகம் கைபேசி. உலகம் வந்து இங்கிலீஷ்ல வேர்ல்டு வரும். கேலக்சிக்கு வேற பேர் வரும். கேலக்சினா அப்படியா? கேலக்ஸி என்ன பேரு? கேலக்சி தெரியல. அப்புறம் என்ன தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். நான் சொல்றதா கரெக்ட். உலகத்துக்கு வந்து வேர்ல்டு வரும். என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒண்ணு சொல்றேன். மஜா படம் பார்த்திருக்கீங்க? மஜா படம் பார்த்திருக்கீங்க? அதுல வந்து பசுபதியும் விக்ரமும் பசுபதியும் விக்ரமும் ஒரு இதுல வந்து ஜான் எழுதிட்டு இருப்பானுங்க. சரியா? எழுதும் போது ஒருத்தர் வந்து எங்க ஜாக்கு கால் வராது, கால் போட்டேன், கால் போட வராதுங்க, ஜானா இதாங்க திரும்பி அப்படியே அப்படியே அவன் சொன்னாலும் கேட்கணுமா? அந்த மாதிரிதான் நீ சொன்னா நான் கேட்கணுமா? படம் கேலக்சினா உலகம். அது போக என்னடா கைபேசி. சரிங்களா? கேலக்சி உலக கைபேசி கடைக்கு வந்து நம்ம எங்க குறும்பாளையத்துல ஆதித்யா காலேஜ். கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. வந்து ஓகே பண்ணிக்காங்க. சிங்கிள் வேற ஒன்னும் நான் பாத்து கொடுக்குறேன். பொண்ணும் நான் பாத்து கொடுக்குறேன். பையன் வந்து கல்யாணமே ஆகாத. கால் 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 வலிக்குது. என்ன பண்ற? கால் வலி அமுத்திட்டு இருக்கிறான். யார வர்றாங்கடா சுப்பனே? உங்க கடைக்கா? இல்ல பக்கத்து இங்கதான் வர்றாங்க. வாங்க அது வரைக்கும் அங்க எடுத்துக்கிட்டோம். நீங்க வாங்கிட்டு சொல்லுங்க கார்த்திக். ஓகே என்ன கேட்க? ஆமா நீதான் பேசணும். நீ உலக கைய மறைச்சு கை வச்சுக்காத பாத்துக்க. ஓகே. உலக கைபேசி கடை வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? குறும்பாளையத்துல ஆதித்யா காலேஜ்க்கு ஆப்போசிட்ல. நாங்க யூடியூப் சொன்னா இவன் சொன்னா யூடியூப் தான் வீடியோல வரீங்களா பாக்குறீங்களா? இங்க உலக கைபேசின்னு ஒரு கடை இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இதான் ஓனர் கடை வந்து குறும்பாளையம் கடை இருக்கு. அந்த லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம சேனல் வந்து SJR ஷோஸ் அதுல வரும் பாருங்க. அந்த அக்காவை கேட்காம இருக்க கூடாது. காட்டலாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒரு கடை வந்து உலக கைபேசின்னு சொல்லிட்டு மைக் இல்லைங்க, மைக் இல்ல, அதனால தண்ணி போனா கேட்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க மாதிரி நீங்க அவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. சரி சரி தள்ளி போ. இதோட கடை தான் புதுசா ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம். இந்த கடையில ப்ரொமோஷன் பாருங்க வீடியோல வருவீங்க. ஓகே. பயங்கரமான தடங்களா இருக்குது. ஒரு தடங்கள் இவன் பண்றான், இல்லைன்னா வெளியிருந்து ஆள் வராங்க. அது தடங்கள் இல்ல, அது கஸ்டமர். அது கஸ்டமர், தடங்கள் கிடையாது. அந்த அக்கா சொல்லலாம். அந்த அக்கா நல்லக்கா. இவன் வீடியோ எடுக்கும் போது அந்த அக்கா கேட்காம அவங்களுக்கு அப்படி திருப்பி அந்த அக்கா எடுத்துருக்கான். என்னையுமே காட்டல. நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க அமைதி நிக்கிறாங்க, அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காண்டா. அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், கேட்டுட்டு எடுக்கணும். இனிமே நீ எடுக்கிறீன்னு வச்சுக்கோ, நான் எடுத்துக்கிட்டுங்களா அப்படின்னு ரெஸ்பெக்ட் இல்லாம இருப்பான். அவங்க என்ன கேட்காம எடுத்தாங்க. சரி ஓகே. உலக கைபேசி இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம குறும்பாளையம் லொகேஷன் சொல்லுங்க. குறும்பாளையத்துல ஆதித்யா காலேஜ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கு. கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட்ல.
ஓகே. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்ட் வந்து என்ன பார்க்க வந்தாப்ல, அவர் இந்த மாதிரி படம் வச்சிருக்கேன். ரொம்ப நாளாவது கடைக்கு வீடியோ எடுக்க ஒரு வருஷமா சொல்லிட்டுனா ஒரு வருஷம் சொல்லிட்டு இருந்தேன். நேத்து தான் தினேசனை செருப்புல அடிச்சான். நீ போக மாட்டடா விட்டுறா, நான் அவங்க சொல்லி இப்படியே சொன்னான், போக மாட்டேன் விட்டுறா, நான் வந்து சொல்லி வச்சுதான். அப்புறம் தான் டக்குன்னு எனக்கு ரோசம் வந்துச்சு. சோ இதை இப்படி சொல்லிட்டா, நான் இன்னைக்கு போக மாட்டேங்கிறது அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க இங்க வந்து நாங்க காப்பி கடை ஸ்டாப்ல இருந்து குறும்பலை போக போறோம். வீடியோ கேமரா எடுக்கிறது வந்து அவங்க அது நான் இல்ல கடையை பத்தி சொல்றேன். எனக்கு திட்டவாசு கடையை பத்தி பேச வேண்டும் பேசிட்டு இருக்கேன். கடை பேர் வந்துட்டு கேலக்ஸி மொபைல்ஸ். லொகேட் ஆயிருக்கிறது வந்துட்டு என்னன்னா ஆர்டிஐ காலேஜ் கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்குது. நம்ம கடையில பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் சர்வீஸ் வந்துட்டு என்னன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சீடி எடுத்து பேச்சு மொபைல் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்றது, பேக் டோர் சேஞ்ச் பண்றது, கேமரா ரீப்ளேஸ் பண்றது, பேட்டரி ரீப்ளேஸ் பண்றது, அப்புறம் சார்ஜிங் போர்ட் ரீப்ளேஸ் பண்றது, சார்ஜிங் சிசி போர்டே சேஞ்ச் பண்றது, பிளஸ் வந்துட்டு என்னன்னா போர்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வாட்டர் லாக்கான போனுக்குலாம் வந்துட்டு என்னன்னா ரெடி பண்றது, அப்புறம் சிபி ரீபாலிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பிட்ட டைம்லயே வந்துட்டு ஷார்ட் பீரியட்லயே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்பிளே எல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள வந்துட்டு என்ன மாத்தி கொடுக்குற மாதிரி, மத்ததெல்லாம் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேர் கிடைக்கிறதுக்கான டைம் மட்டும் ஆகும். சோ அது அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்ச அளவு ஃபாஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் வந்துட்டு என்னன்னா குறும்பாலத்திலே கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து அப்புறம் அது போக வந்துட்டு என்னன்னா நம்ம டிஸ்பிளே மாத்திர எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னன்னா டெம்பர் கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீயா ஊட்டி கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்துட்டு என்னன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்திரவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா பேக் கவர், பிளஸ் வந்துட்டு என்னன்னா அவங்க டேட்டா கேபிள், டேட்டா ப்ரொடக்டரும் வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வந்து நம்ம கிட்ட இருக்கிற அக்சசரிஸ், மொபைலோட அக்சசரிஸ் பார்த்தோம்னா டெம்பர் கிளாஸும் கொடுக்குறோம். பிளஸ் வந்துட்டு என்னன்னா பேக் கவர் இருக்கு, ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்டு, அப்புறம் டிடபிள்யூஎஸ், பிளஸ் வந்துட்டு என்னன்னா வயர்டு ஹெட்போனு எல்லாமே வந்துட்டு என்னன்னா நம்ம மொபைல் அக்சசரிஸ் என்னென்ன கிடைக்குமோ அந்த ஐட்டங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. அதுவும் விலையை வந்துட்டு என்னன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான பிரைஸ்ல, ஒரிஜினல் சார்ஜஸ் பிளஸ் வந்துட்டு என்னன்னா காப்பி சார்ஜஸ் எதுவா இருந்தாலும் நம்ம வாரண்டி பேஸ்லயும் வந்துட்டு என்னன்னா நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இவ்வளவுதான் நம்ம கடையினுடைய பற்றி எல்லா டீடைல்ஸ். கத்திக்கிட்டு மொத்த வித்தியை அதனால குறும்பாலை சைடு இருக்கிறவங்க பிபிஜி காலேஜ், ஆதித்யா காலேஜுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்துல அக்சஸ் பண்ற மாதிரியான கடை தான் இது. மொபைல் ஷாப்காக நிறைய காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்ல போறீங்க, நல்லா போக வேண்டாம். ஊரோட டாப்ல இருக்கிறவனே இங்கதான் இருக்கான். அவன் கடைக்கு வாங்க, மொத்தத்தையும் முடிச்சிருவான். டேட்டா திருடுறது அவ்வளவுதான், யாரும் வரமாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டான். பாஸ்வேர்டு கூட வாங்க மாட்டேன் நான். அவனே இது போட்டு திருட மாட்டான்னு சொல்ல மாட்டாங்கிறது வர மாட்டேங்குது வாயில. அதனால பயப்படாம கொண்டு வந்து கொடுங்க. உலக கைபேசி கையறா வலிக்குதுரா. உலக கைபேசி மொபைல் கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சா வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா, நான் சும்மா விளையாட்டா சொல்றேன், கடையில ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிட்டு இருக்கான். இந்திக்காரனோட டேட்டா கூட அவன் எடுக்கிறது நல்லா பொறுத்துக்கங்க. நல்ல மொபைல் ஷாப் உங்களுக்கு தெரியும், டேட்டா சேஃப் இருக்கா என்னங்கிற பயம் இருக்கும். மச்சான் கடை பத்தி பயப்படவே வேண்டியதில்லை. நீங்க வந்து மொத்தமா டேட்டா உள்ள இருக்கு, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி பண்ணீங்கன்னா கூட எந்த வித சேஃபும் இல்லாம இல்ல கடைக்கு ப்ரொமோஷன் பண்றாரா இல்ல என்ன பண்றாரு தெரியல, நான் மறந்துடுவேன். சேஃபா அந்த டேட்டாவை பாத்துக்குமா அப்படின்னு சொல்ல வந்தேன். சரிங்களா, டேட்டாவை நாங்க பாத்துக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம், அந்த டேட்டாவை நாங்க பார்க்க மாட்டோம். அவன் அந்த டேட்டாவை எதுவும் பண்ண மாட்டான். அதுக்கு மேல ஏதாவது ஆச்சுன்னா கேஸ் கொடுத்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு உங்க மொபைல வந்து என்ன ப்ராப்ளம்னாலும் கொண்டு வாங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. டேட்டாக்கெல்லாம் மெயின் சேஃபா எப்படி சொல்ல ரொம்ப நம்பிக்கையான இடம். இவன் கேரண்டி தெரிஞ்சுங்கன்னா 2 பேரும் டேட்டா ஓகே. இதுக்கு மேல நான் நிறைய உண்மையை பேசிடும் போல இருக்கு. அதனால அப்ப இது வரைக்கும் பேசுறது உண்மைதானே?
இவன் மொபைல் கடை வச்சு திருடுவான் அதை சொன்ன தெரியாம கூப்பிட்டுட்டு அப்படின்ற மாதிரி என்ன நம்பி அவன் திருப்பூர்ல சிறப்பு அடிப்பான் பாரு கடை ஒரு வருஷம் கடை ஓபன் பண்ணதுல நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ப்ரமோஷன் ஒரே வீடியோல முடிச்சிருக்காங்க. என்னமோ பண்ணுவீங்க. சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க ஜாலியா கண்டென்ட்டா சொல்றோம். உங்க டேட்டா வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா நீங்க நீங்க எப்படி பாதுகாப்பீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம என்ன ப்ராப்ளம்னாலும் ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. மாப்பிள்ள சொல்ல எல்லா சர்வீஸும் அங்க இருக்கு. ஸோ நம்ம நிறைய இங்கேயே பேசிட்டோம். நான் இப்போ கடையை வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் ஷாட்ஸாக நிறைய காட்டுறேன், அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கடையில் அவங்க பிரதர் இருக்காரு, அவர் கூட நம்ம என்னென்ன பண்ணுறாங்க சர்வீசஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியும்.